ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான 1/2 kg சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பாருங்கள். 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு, அதனால தான் இப்படி ஊற்றிட்டுருக்கேன் ஹீட் பண்ணி. நெய் காஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி லீஃபு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறணும். அப்போ தான் சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா புகடா ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும். பாருங்கள் எந்த ஸ்டேஜில் வருது அப்படின்னு. ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்ல கலருக்கு, ஃபுட்டுக்கு நல்ல வாசனையும் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது, தீஞ்சு போயிடும் அப்படின்ற பயம்லாம் எதுவுமே வேண்டாம். அது நல்லா வதங்க தான் சாப்பாட்டுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா தரும். ஸோ பயப்படாமல் நீங்கள் நல்லா கண்ணாடி பதத்துலேருந்து நல்லா ப்ரௌனிஷ் நிறமாக வர அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி ப்ரௌனிஷ் நிறமாக இந்த அளவுக்கு, இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடணும். இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணுறதுனால நல்ல ஸ்மெல் கிடைக்கும் சாப்பாட்டுக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எடுக்கும் போதும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் கொத்தமல்லியை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சாப்பாட்டுக்கு நல்ல டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் கொடுக்கறதுனால நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கைவிடாமல் கலரி விட்டுக்கோங்க. அந்த மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆக்கணும். அப்போ தான் நம்மளோட ஃபுட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் கலரி விட்டுக்கோங்க. நம்ம கலரை தான் நல்லா அதை கூட பிளெண்ட் ஆகும். மிக்ஸ் ஆகிட்டு நல்லா சாப்பாடும் நல்லா ஃபுட் நல்லா இருக்கும். ஸோ நல்லா கலரி விட்டுக்கோங்க. கீ போடுறதுனால இன்னும் நல்ல ஸ்மெல் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கீ இல்லைனாலும் நீங்கள் என்ன ரீஃபைண்ட் ஆயில், எந்த ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கீ இருந்ததுனால நான் கீ போட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஏன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன்னா, ஏற்கனவே சிக்கனில் நான் தயிர், அப்புறம் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். இதுலேயும் நம்ம வெறும் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப காரம் அதிகமாக ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமா கூட நம்மளுக்கு காரம் பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் சில டைமில் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம வேறு எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஒன்லி இந்த கலர் மட்டும்தான், இந்த மிளகாத்தூளில் இருக்கிற கலர் மட்டும்தான். அதுவே சாப்பாட்டுக்கு நல்ல கலர் கொடுக்கும் பாருங்கள். அதனால தான் நம்ம எண்ணெயிலேயே ஆட் பண்ணிடுறோம். வேறு எந்த கலருமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. பாருங்கள் எப்படி கலர் வருதுன்னு. இந்த கலரே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். எண்ணெயில் போடுறதுனால நம்மளுக்கு இன்னும் கலர் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ எண்ணெயிலே போட்டு இது பண்ணலாம். மேக்ஸிமம் சிம்மில் வச்சே பண்ணுங்கள், இல்லை அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிருச்சுன்னா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் வரும். ஸோ அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம்.
நல்லா கலருங்க. அந்த புதினா, கொத்தமல்லி, வெங்காயத்தோட இந்த மிளகாத்தூளும் நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா தயிர் ஆட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் இது நல்லா பிளெண்ட் ஆகட்டும். நல்லா கலரி விடுங்க. அப்போ தான் சாப்பாடு வந்து நல்ல கலர் வரும். நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெயில் இதுவாகுதோ நல்ல கலர் வரும். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகணும். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றும் போதும் நம்ம காரம், உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணுவோம். அந்த டைம்லேயும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதே டைமில் நம்ம மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, காரம் பத்தலைனாலும் போட்டுக்கலாம். எந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லும் நம்மளுக்கு வராது. ஸோ தைரியமாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. தயிரோட நல்லா பிளெண்ட் ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபுட் நல்லா ஸ்மெல் வரும், நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணுற கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணால் தக்காளி நல்லா சீக்கிரத்துலேயே குழஞ்சி வந்துடும். ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ சால்ட் ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நல்லா பிளெண்ட் ஆகி வரும். தக்காளி போட்ட இடமே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துடணும். பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி போட்டது நமக்கு தெரியக்கூடாது. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு போட்டது நல்ல ஸ்மெல் வரும். உங்களுக்கு கொஞ்சம் நல்ல காரமாக அப்படி வேணும்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல காரமாக இருக்கும். பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. தக்காளி போட்டதே தெரியல. இந்த அளவுக்கு குழஞ்சி வரணும் ஸ்டேஜு. அப்போ தான் நல்லா ஃபுட் நல்லா இருக்கும். இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 kg சிக்கன். அதே மாதிரி நான் அரிசியும் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுருக்கேன். அரிசி ரொம்ப நேரம் கழுவக்கூடாது. அது உடையிற ஸ்டேஜ் வரைக்கும் கழுவக்கூடாது. 1 டைம் கழுவிட்டு செகண்ட் டைம் கழுவி நல்லா வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி. ஸோ நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம போட்ட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எப்படி இருக்குது பாருங்கள், எந்த கலரில் இருக்குது பாருங்கள். அதனால தான் நம்ம எண்ணெயிலேயே ஆட் பண்ணுறோம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரைஸை ஊற வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ரைஸ் நீங்கள் போட்டுட்டு ரொம்ப கலரக்கூடாது. அப்படி கலர்னால் உடஞ்சிடும் ரைஸு. லைட்டாக அப்படியே சைடில் நம்ம கலரி விட்டுக்கணும். பாருங்கள், நான் எப்படி கலர்றேன் அப்படின்னு பாருங்கள். லைட்டாக அப்படியே கலரி விட்டுக்கணும். ரொம்ப கலர்னால் அப்படியே ரைஸ் உடஞ்சிடும். நீட்டாக நம்மளுக்கு வராது. லைட்டாக கலரி விட்டுக்கணும் அப்படியே மேலோட்டமாக. இப்போ அரிசியும் தண்ணியும் சமநிலைக்கு வந்த பிறகும் தம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் நான் விட்டுக்கிறேன். இப்போ நான் தம் போட்டுட்டேன். லைட்டாக கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம். இப்போ நான் தம் போட்டுட்டேன் ரைஸை. பாருங்கள், நல்லா வந்திருக்கு ரைஸு.
சிக்கனும் நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.